வாழ்க்கை சீரோவடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் தினமும் ஓர் உழவரின் முயற்சிகள், உழைப்பு, விடாமுயற்சி மற்றும் அரசின் உதவிக்கரங்கள், வேளாண் துறையின் ஆலோசனைகளை கொண்டு வேளாண்மையில் எவ்வாறு அவர் முன்னோடியாக திகழ்கிறார் என்பதை ஊருக்கு தெரிவிப்பதே இப்பகுதியின் நோக்கம். அவ்வகையில் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தின் ஆலோசனை மற்றும் தொழில்நுட்ப அறிவிப்புகளோடு சிவகங்கை மாவட்டம் திருயுடையான்பட்டி விவசாயி திருமதி க. சண்முக சுந்தரி நன்னீர் மீன் வளர்த்து நல்ல நிலையை அடைந்திருக்கிறார். இந்த வாட்டும் வறட்சி காலத்திலும் எவ்வாறு இத்தொழிலை மேற்கொள்கிறார் என கேட்டபோது, என்னோட பேர் சண்முக சுந்தரி, எங்கள் வீட்டுக்கார் கணேசன். எங்கள் ஊர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகாவை சேர்ந்து திருவிடையார்பட்டி எங்களோட ஊர். நாங்கள் ஃபஸ்ட்டு தென்னை மரம் வச்சுருந்தோம். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்தோம். அப்போதைக்கு இங்கே வேளாண்மை துறையிலேருந்து இந்த மாதிரி மீன் இது வெட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு 30 மரம் இருக்கும். அந்த 30 மரத்தை தோண்டிட்டு தான் நாங்கள் மீன் குட்டையை அமைச்சது. அப்புறம் மீன் அவங்களே கொடுத்தாங்க ஃப்ரீயாக. எங்களுக்கு எப்படி வளர்க்குறது என்னங்கிறது தெரியவே இல்லை. இப்போ 2010 கேவிகேயில் ட்ரைனிங் போனோம். அப்போ மீன் எப்படி வளர்க்கணும், எத்தனை வகையான மீன் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதிலேருந்து மீன் வளர்த்தா நல்லா ப்ராஃபிட் நல்லா அதிகமாக இருந்துச்சு. 6 வகையான மீன் வளர்த்தோம். புல்கண்டை, சாதா கண்டை, மிருகால், ரோகு, கட்லா, 6 வகையான மீன் வளர்த்தோம். அப்போ அதில் 3 வகையில் மீன் வளரும். மேல் மட்டத்தில், அடிமட்டத்தில், நடு இதில், அந்த மாதிரி 3 இதுவாக வளரும் மீன். அப்படி விட்டுட்டு எங்களுக்கு ஒரு 50-60 முடிய லாபம் கிடச்சிச்சு. போனதோட கேவிகேலேருந்தே எங்களுக்கு தீவனம் கொடுத்தாங்க. அது நல்லா க்ரோத் நல்லா இருந்துச்சு. மீனோட க்ரோத்து நல்லா இருந்துச்சு, ப்ராஃபிட்டும் அதிகமாக இருந்துச்சு. இந்த தவணை பங்கசீஸ்ன்னு சொல்லி கொடுத்தாங்க. அது வெயிட் நல்ல 7-8 மாதத்துல 1 கிலோ கூட வரக்கூடிய அளவுக்கு அந்த மீன் இதுவாக இருக்குது. எத்தனை மீன் விடுறோமோ, 1000 மீன் விட்டாலும் அந்த 1000 மீன் அப்படியே உயிரோடு இருக்கும். இப்போ நாங்கள் எங்களோட இதில் ஒரு சதுரடிக்கு 3ங்கிற அதுக்கு 3 அப்படி விட்டுருக்கோம். 3000 மீன் விட்டுருக்கோம். 3000 மீனில் 3000மே நல்லா பொழைச்சிருக்கு. அதில் இப்போ பாதி மீன் பிடிச்சிருக்கோம். ஒரு 700-800 கிலோ கிட்ட பிடிச்சிருக்கோம் மீன். ஒரு கிலோ மீன் 100 ரூபாய்க்கு விற்கிறோம். இங்கே லோக்கல்லே சேல்ஸ் பண்ணிடுவோம் மீன். இப்போ ஒரு மீன் 1/2 கிலோ விழுகுது. அப்படிங்கும்போது இந்த மீன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கொழுப்பு அதிகமாக இருக்குது. முள் நடுவில் ஒரே ஒரு முள் மட்டும்தான் இருக்குது. மற்ற மீன்களை விட முள் அதிகமாக இருக்கும். இது முள் ரொம்ப கம்மியாக இருக்குது மீன். மார்க்கெட்டிங் இந்த மீன் தான் ரொம்ப அதிகமாக கேட்டேன். நாங்கள் போனதோட கம்மியாக விட்டுருந்தோம். இந்த மீன் தான் இப்போ ரொம்ப அதிகமாக கேட்டனால ஃபுல்லாமே இந்த மீனை விட்டுருக்கோம். முதல்ல கெண்டை மீனோட விட்டுருந்த பங்கசீஸ் இப்போ எல்லா மக்கள் அதுதான் பங்கசீஸ் தான் நிறையா வேணும்னு சொல்லி கேட்டனால ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மீனே விட்டுருக்கோம். கெண்டை மீன்களை விட இந்த பங்கசீஸ் நல்லா லாபம் கொடுக்குது மீன். நாடு முழுமையும் இந்திய வேளாண் அறிவியல் ஆராய்ச்சி கழகம் மாவட்டந்தோறும் வேளாண் அறிவியல் நிலையங்களை உருவாக்கி அந்தந்த மாநில வேளாண் பல்கலைக்கழகம், கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி பல்கலைக்கழகம் ஆகியவற்றின் மேற்பார்வையோடு வேளாண் பெருமக்களுக்கு வேளாண் தொழில்நுட்ப கல்வி சேவையை விரிவுபடுத்தும் நோக்கத்தோடும் அந்தந்த பகுதி விவசாயிகளுக்கு அவர்களின் களத்திலேயே தொழில்நுட்பங்களை கற்றுக் கொடுக்கவும் அமைந்ததே இவ்வேளாண்மை அறிவியல் நிலையங்கள். தருமபுரி மாவட்ட வேளாண் அறிவியல் நிலையத்தின் செயல்பாடுகளின் நேற்றைய தொடர்ச்சியை விளக்குகிறார் டாக்டர் என் தமிழ்செல்வன், அந்நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர். பூச்சி நோய் நிர்வாகத்திலே ஒருங்கிணைந்த பூச்சி நோய் நிர்வாக முறைகளை பல்வேறு செயல் விளக்கத்தல்கள் எல்லா பயிர்களிலுமே அமைத்து நாங்கள் அந்த புதிய தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு இந்த செயல் விளக்க திரள்கள் மூலம் நாங்கள் கொடுத்துள்ளோம். அது மட்டுமல்லாமல் இந்த மாவட்டத்திலே 2 சர்க்கரை ஆலைகள் உண்டு. 2 சர்க்கரை ஆலைகளுக்கும் கிட்டத்தட்ட
10,000 ஹெக்டருக்கு மேலாக கரும்பு சாகுபடி செய்திருக்கிறார்கள். அந்த கரும்பிலே நவீன சாகுபடி முறையான நீடித்த நிலையான கரும்பு சாகுபடி SSI என்று சொல்லக்கூடிய இந்த புதிய முறையை நாம் செயல் விளக்கம் செய்து காண்பித்தோம். முக்கியமாக நபார்டு வங்கி உதவியுடன் ஒரு செயல்முறை விளக்க திடல்கள் அமைக்க ஒரு முக்கிய ஒரு திட்டத்தை தயாரித்து நபார்டு வங்கியினுடைய உதவியுடன் 6 வயல்களிலே நாங்கள் செயல் விளக்கம் அளித்தோம். அது மட்டுமல்லாமல் தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்திலே வேளாண்மை துறையுடன் இணைந்து பல்வேறு இடங்களில் இந்த SSI என்று சொல்லக்கூடிய நீடித்த நிலையான கரும்பு சாகுபடி செயல் விளக்கத்தை நாங்கள் கொடுத்தோம். குறைந்த விதையில் பருசீவல்களை கொண்டு நாற்றுகள் தயாரித்து நாற்றுகளை 5 அல்லது 4 அடி இடைவெளியில் 60 சென்டிமீட்டர் இடைவெளியில் நடும் பொழுது நமக்கு நீர் சிக்கனமும் ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மகசூலும் அதிகரிக்க இந்த புதிய திட்டம் வழிவகை செய்கிறது. இந்த திட்டத்தில் முக்கியமான தொழில்நுட்பமான ஊடுபயிர் சாகுபடியை விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்தினோம். அதிலே முக்கியமாக பயிர் வகை ஊடுபயிர்களை நாங்கள் ஊக்குவித்தோம். அது மட்டுமல்லாமல் விவசாயிகள் இன்று நவீன சந்தைக்கேற்ப சில ஊடுபயிர்களை செய்யும் பொழுது சின்ன வெங்காயம் ஊடுபயிரை செய்து நிறைய விவசாயிகள் பயனடைந்து வருகிறார்கள். அதனுடைய நீடித்த நிலையான கரும்பு சாகுபடியினுடைய முக்கிய தொழில்நுட்பமான சொட்டு நீர் பாசனமும் அதிலே நீர்வழி உரமிடுதலும் கோட்பாட்டை பின்பற்றி அனைத்து SSI வயல்களிலும் இந்த செயல் விளக்கம் காண்பிக்கப்பட்டது. இந்த செயல் விளக்கத்தை கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு நாங்கள் பயிற்சி அளித்தோம். அது மட்டுமல்லாமல் நல்ல தரமான கரும்பு நாற்றுகளை உருவாக்க நல்ல நாற்றங்கால் தயாரிப்பதற்காக நிறைய விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்தோம். அந்த விவசாயிகளையே நாற்றங்கால் கொடுக்கும் தொழில் முனைவோரை மாற்றுவதற்காக பயிற்சி எடுத்து தரமான நாற்றுகளை விவசாயிகளுக்கு உற்பத்தி செய்து கொடுக்க விவசாயிகளே தொழில் முனைவோராக நாங்கள் பயிற்சி கொடுத்து மாற்றி அமைத்துள்ளோம். மேலும் இது மட்டுமல்லாமல் நாங்கள் இதர துறைகளுக்கு முக்கியமாக ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கள் செய்து வருகிறோம். முக்கியமாக மாதந்தோறும் வேளாண்மை துறை சேர்ந்த இணை இயக்குனர் முதல் துணை இயக்குனர்கள், வேளாண் அலுவலர்கள் அனைவரும் மாதத்திற்கு ஒரு முறை இந்த நிலையத்திலே கூடி பணிமனை கூட்டம் நடத்துவோம். அந்த பணிமனை கூட்டத்திலே அந்த மாதத்திற்கு ஆன செய்திகளை நாங்கள் தயார் செய்து நவீன தொழில்நுட்பங்களை ஒவ்வொரு மாதமும் செய்ய வேண்டிய நவீன தொழில்நுட்பங்களை ஒரு கையேடாக தயாரித்து அதனை நாங்கள் முக்கியமாக அந்த தருணத்திலே அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து ஒரு நாள் பயிற்சியாக கொடுக்கிறோம். அது மட்டுமில்லாமல் நம்முடைய சகோதர துறையான வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை அனைத்து துறைகளிலும் இருக்கும் மற்ற திட்டங்களில் முக்கியமாக பயிற்சிகள், தொழில்நுட்ப பயிற்சிகள் நம்முடைய வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நாங்கள் நடத்த ஏற்பாடு செய்கிறோம். அதற்கான முக்கியமான வகுப்புகளையும் முக்கியமான தொழில்நுட்ப செயல் விளக்கங்களையும் இந்த வேளாண்மை செய்து கொடுத்து விவசாயிகளுக்கும் அலுவலர்களுக்கும் நாங்கள் பயிற்சிகள் கொடுத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நீர்வள நிலவள திட்டம் என்ற திட்டத்தில் கிட்டத்தட்ட 200 ஹெக்டர் அளவில் நாங்கள் இந்த புதிய அணுகுமுறைகளை செயல்முறை விளக்கமாக இந்த கம்பைநல்லூர் நீர்வடி பகுதி அந்த இடத்தில் நாங்கள் செய்து காண்பித்து அந்த விவசாயிகளுக்கு நீரை சிக்கனமாக உபயோகிக்க நாங்கள் நிறைய செயல் விளக்கத்தல்களை நாங்கள் கற்றுக் கொடுத்துள்ளோம். அதன்படி விவசாயிகள் இன்று அனைவரும் சொட்டு நீர் பாசனம் மூலியமாக நீரை சிக்கனமாக பயன்படுத்தி அதிக விளைச்சல் கண்டு அதிக லாபம் எடுத்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் முக்கியமாக இந்த ஆத்மா என்ற திட்டம், அதாவது அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய மத்திய அரசினுடைய ஆத்மா திட்டத்தில் நாங்கள் KVK இணைந்து முக்கிய பங்கு வகிக்கிறோம். முக்கியமாக ஆத்மா திட்டத்திலே வட்டாரந்தோறும் விவசாயிகளுக்கு மாவட்ட அளவிலான பயிற்சியும் மாநில அளவிலான பயிற்சியும் இந்த வேளாண்மை அறிவியல் நிலையமாக நாங்கள் கொடுக்கிறோம். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வட்டாரத்திலும் வயல்வெளி பள்ளிகள், அந்தந்த வட்டாரத்தில் நிலவும் பிரச்சனைக்கேற்ப பல்வேறு பயிர்களில் வயல்வெளி பள்ளிகள் நடக்கிறது. அந்த வயல்வெளி பள்ளிகளிலே விஞ்ஞானிகள் கலந்து கொண்டு
அந்த கருத்துக்களையும் தொழில்நுட்பத்தையும் அந்த ஊரிலே சென்று எடுத்துரைக்கிறார்கள். அவ்வாறு செல்லும் பொழுது அந்த வயல்வெளி பள்ளியிலே பங்கேற்கும் விவசாயிகள் அனைவரும் அதனை பயன்பற்றி புதிய யுக்திகளை பின்பற்ற அவர்களுக்கு அது உதவியாக இருக்கிறது. இதுபோல் நம்முடைய வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை மற்றும் இதர துறைகளிலும் முக்கியமான பயிற்சிகள் நடைபெற்றது. மேலும் விவசாயிகள் மட்டுமில்லாமல் இந்த மாவட்டத்திலே அதிகமான மற்ற மாவட்டத்தை நாம் ஒப்பிடும் பொழுது மலைவாழ் மக்கள் அதிகம் இருக்கிறார்கள். முக்கியமாக சித்தேரி, வத்தல்மலை, பெருங்காடு என்ற பகுதிகளிலே மலைவாழ் இன மக்கள் விவசாயம் செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு நவீன யுக்திகளை செய்வதற்காகவும் முக்கியமாக வேளாண்மை அபிவிருத்தி திட்டம் அது மூலமாக இன்சிம்ப் என்று சொல்லக்கூடிய திட்டத்தின் மூலம் பாப்பரெட்டிப்பட்டில் உள்ள சித்தேரி பகுதியில் உள்ள மலைவாழ் மக்களுக்கு நாங்கள் பயிற்சிகள் கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் வங்கிகள் விவசாயிகளுக்கு அதிகளவில் பணியாற்றி வருகிறார்கள். பல்லவன் கிராம வங்கி தீர்த்தமலையிலிருந்து அங்கிருந்து மலைவாழ் மக்களை கூட்டி வந்து இங்கு பயிற்சி எடுத்தார்கள். அவர்களுக்கு நாம் தொழில் பயிற்சியை இந்த அறிவியல் நிலையம் மூலமாக கொடுத்துள்ளோம். அது மட்டுமல்லாமல் இந்த மாவட்டத்து விவசாயிகள் மட்டுமல்லாமல் துல்லிய பண்ணை திட்டத்தினுடைய செயல் விளக்கங்கள் எண்ணற்ற செயல் விளக்கங்கள் இந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதால் நம்முடைய மாநிலத்தில் உள்ள மற்ற விவசாயிகளும் இந்த செயல்முறையை பார்ப்பதற்காக இங்கு வந்து பயனடைந்துள்ளார்கள். நம்முடைய மாநிலத்தில் மட்டுமல்லாமல் இதர மாநிலங்களிலிருந்தும் வந்து சென்றுள்ளார்கள். முக்கியமாக கர்நாடகா மாநிலத்திலிருந்து 400க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்த துல்லிய பண்ணை திட்ட பயிற்சியை எடுத்துள்ளார்கள். அது மட்டுமில்லாமல் கேரளா மாநிலத்திலிருந்து கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்த ஆத்மா திட்டம் மூலியமாகவும் மற்ற திட்டம் மூலியமாகவும் இங்கே வந்து பயிற்சி எடுத்திருக்கிறார்கள். முக்கியமாக இந்த துல்லிய பண்ணை திட்ட பயிற்சி ஒரு முக்கியமாக சிறப்பு பயிற்சியாக இந்த நிலையத்தில் கொடுக்கப்படுகிறது. அதில் 2 நாள் தேவைப்படுகிறது. முதல் நாள் வகுப்பறையிலே ஏற்கனவே வெற்றி கண்ட துல்லிய பண்ணை திட்டத்தை பற்றி வகுப்புகளும், 2வது நாள் பல வயல்களிலே விவசாய வயல்களிலே எவ்வாறு துல்லிய பண்ணையம் கடைபிடிக்கப்படுகிறது என்று அந்த விவசாயிகளை வைத்தே பயிற்சி கொடுக்கிறோம். இந்த 2 பயிற்சியும் 2 நாள் எடுக்கும் பொழுது ஒரு விவசாயி தனிப்பட்ட முறையிலே துல்லிய பண்ணை திட்டத்தை பற்றி நன்றாக அறிந்து கொள்கிறார். அவ்வாறு அறிந்து அவர் அதை செயல்படுத்தும் பொழுது வெற்றி காண்கிறார். ஆகவே இந்த வேளாண்மை அறிவியல் நிலையம் என்பது நம்முடைய வேளாண் மட்டுமல்லாமல் நம்முடைய கால்நடை துறைக்கும் அதிலும் முக்கிய நாட்டம் வைக்கிறது. ஏனால் ஒரு விவசாயிக்கு வந்து அதிக வருமானம் கொடுப்பது ஒருங்கிணைந்த பண்ணை நிர்வாக முறைகள் தான். அந்த ஒருங்கிணைந்த பண்ணை நிர்வாக முறைகளை செயல் விளக்கங்கள் இந்த ஆண்டு முதல் நாங்கள் செயல்படுத்தி வருகிறோம். ஒருங்கிணைந்த பண்ணை என்றால் விவசாயம் மட்டுமல்லாமல் கால்நடை, மண்புழு உரம், ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு எல்லாம் இணைத்து அதிக வருமானம் எடுப்பதற்காக இந்த தோட்டக்கால் நிலையங்களிலும் புன்சை நிலையங்களிலும் நாங்கள் சில திட்டங்களை ஈட்டி வருகிறோம். அதிலே நிறைய விவசாயிகள் வெற்றி கண்டு வருகிறார்கள். அதனுடைய செயல்முறை விளக்கம் இந்த பண்ணையிலே அமைந்துள்ளது. அதனையும் விவசாயிகள் பார்வையிட்டு இந்த புதிய அணுகுமுறையை பின்பற்றுவார்களால் அவர்களுக்கு வருமானம் அதிகம் காணப்படுகிறது. இவ்வாறு கடந்த 2006 இந்த வேளாண்மை அறிவியல் நிலையம் ஆரம்பிக்கப்பட்டு இந்நாள் வரை நல்ல பணிகளை செய்தமைக்காக அகில இந்திய அளவில் ஒரு சிறந்த வேளாண்மை அறிவியல் நிலையம் என்ற ஒரு சிறந்த விருதை, மகேந்திரா சம்ரித்தி விருதை நம்முடைய மத்திய வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்களுடைய கைகளில் எங்களுடைய வேளாண் விரிவாக்க அலுவலரும் நானும் சென்று அந்த விருதினை வாங்கி வந்தோம். அந்த விருதினை நாங்கள் இந்த அளவிற்கு விவசாயிகள் செய்யும் அந்த பணிகளை கருதி எங்களுக்கு அந்த விருதுகளை கொடுத்து சிறப்பித்தார்கள். அதிலே பண மதிப்பாக 1,00,000 ரூபாயும் பரிசாக இந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்துக்கு வழங்கினார்கள். ஆகவே இந்த வேளாண்மை அறிவியல் நிலையம் மேலும் விவசாயிகளுக்கு மேலும் பல முக்கியமாக ஒருங்கிணைந்த பண்ணையம், மதிப்பு கூட்டுதல் போன்ற முக்கியமான தொழில்நுட்பங்களை பின்பற்ற வருங்காலங்களில் பணியாற்ற காத்திருக்கிறது. முக்கியமாக இந்த சிறுதானியங்கள், குறுதானியங்கள் அவற்றை ஊக்குவிப்பதற்காக பல திட்டங்களை விவசாயிகளை நாங்கள் ஊக்குவித்து அதை மதிப்பு கூட்டுதல் செய்யும் அளவிற்கு விவசாயிகளை பயிற்சி கொடுத்து
அதை ஒரு தரமான பொருளாக, அதிக வருமானம் தரக்கூடிய பொருளாக அதை மாற்றி அமைப்பதற்காக இந்த வேளாண்மை அறிவியல் நிலையம் எதிர்கால நோக்கமாக அமைந்து கொண்டிருக்கிறது. மேலும் இந்த தொழில்நுட்பங்களை பற்றி சம்பந்தமான சந்தேகங்களும் விவரங்களும் நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் தயக்கமில்லாமல் இந்த முகவரிக்கு நீங்கள் அணுகலாம். பேராசிரியர் மற்றும் தலைவர், வேளாண்மை அறிவியல் நிலையம், பாப்பாரப்பட்டி, பென்னாகரம் வட்டம், தருமபுரி மாவட்டம். இந்த நிலையத்தினுடைய தொலைபேசி எண் 043 42 245 860. மீண்டும் பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் வேளாண் தொழில்நுட்பங்கள் மற்றும் ஆலோசனை பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.